வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்தியான தோசை செய்ய போறோம். இந்த தோசைக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 கப் மக்காச்சோளத்தை எடுத்து நம்ம ஊற வைக்க போகிறோம். காஞ்ச மக்காச்சோளத்தை நம்ம இந்த தோசைக்காக எடுத்துக்கிறோம். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி. நம்ம பச்சரிசியும் இட்லி அரிசியும் நம்ம பாதி பாதி சேர்த்து செய்கிறப்ப தோசை நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சரிசியும் சேர்த்துக்கிறோம். மொத்தம் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. நம்ம மக்காச்சோள தோசைக்கு நம்ம சோளத்தை ஊற வைக்கிறப்ப குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊறி வந்தால் தான் உங்களுக்கு அரைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு வரும். இல்லை அதுக்கடையில் நீங்கள் 4 மணி நேரத்தில் ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சோளம் கரெக்டாக அரைப்பட்டு வராது. அதனால குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ நான் ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே ஊறி வந்துருச்சு. நீங்கள் ஒரு வேளை நைட்டு அரைக்க போகிறீங்க அப்படின்னா மாவு காலையில் எந்திரிச்சோன்னே ஊற போட்டுருங்க. இல்லை அப்படின்னா நைட்டை ஊற வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டான அளவில் ஊறி நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஓட விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நைஸாக நம்ம அரைக்க முடியும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம கரைச்சிட்டு நம்ம நல்லா புளிக்க வச்சுருவோம். ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா தோசை செஞ்சிடலாம். மாவை நைட்டே அரைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிச்சு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசையாக ஊற்றி நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த தோசை நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக வரும். நார்மலாக நம்ம அரிசியில் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்து சேர்த்து அரைக்கிற அதே தோசை அளவுக்கே நமக்கு நல்லாவே நமக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். நமக்கு அரிசி மாவில் சேர்த்து அரைக்கிற தோசையை விட நம்ம சோளத்தை சேர்த்து அரைக்கிறப்ப அந்த தோசை நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசையை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு மூடியை போட்டு நம்ம வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டாச்சு. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம தோசையை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நல்லா சூப்பராக வெந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு நமக்கு இருக்கும். இப்போ சூப்பராக கிறிஸ்பியான சோள தோசை நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த தோசை கூட நம்ம நிலக்கடலை சட்னியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.